உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஆக்டர்ஸ்னா யாருன்னு சொல்லுவீங்க? சினிமாவுக்கு வர வச்சது சார்லி சாப்ளின் அண்ட் மைக்கேல் ஜாக்சன். இப்படி ஒரு பர்சன் இருக்க முடியுமா அப்படின்னு. தென் நடிப்புனா கமலஹாசன் சார். தென் டான்ஸ் வந்து நான் இப்போ டிவி பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் எதுவும் கிளாஸஸாக எதுவும் போகல, ஈவன் டான்ஸ். ஸோ டான்ஸ் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா இந்த மாதிரி டிவி போட்டு ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தா பிரபுதேவா அண்ட் விஜய் சார், இவங்க 2 பேருக்கு பார்த்து தான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். நடிப்புனா எனக்கு கமலஹாசன் சார் தான். ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் எதாவது இருக்கா? அவர் தான். எனக்கு மைக்கேல் மதன காமராஜன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போது சேம் அவர் வந்து தசாவதாரம் பண்ணார், இன்ஃபேக்ட் நிறைய ரோல்ஸ் பண்ணார் அதை தாண்டி. பட் மைக்கேல் மதன காமராஜனில் பார்த்தா அவர் நிறைய இந்த என்ன சொல்கிறது மேக்கப்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கவே இருக்காது. அவர் அப்படியே தான் இருப்பார். பட் யூ கேன் ஸ்டில் சீ த டிஃப்ரென்ஸ். இல்லை எனக்கு நிறைய அந்த ராஜுவும் இதுவும் வந்து மெஸ்மரைசிங்காக இருக்கும். நிறைய ஏன்னா இந்த கேட்ச் மை பாயிண்ட் அதெல்லாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் நீ சொல்லிட்ட பார்த்தியா அப்படின்வார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரோலில் அது எப்படி அந்த நாளையும் வந்து ஒரே ஃப்ரேமில் இருப்பார். ஈவன் டெக்னிக்கலி இப்போ கூட ஒரு 2 டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது நிறைய தெரியுது, தட் சிஜி தெரியுது. அப்போ எப்படி அதை புல் ஆஃப் பண்ணாருன்றது அதை தாண்டி அந்த 4 ரோலும் அவரோட வெறும் பர்ஃபார்மன்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பார். மோர் தென் தி விஷுவல் லுக் ஆர் அந்த மேக்கப் அதெல்லாம் தாண்டி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட்னா அதுதான் சொல்லுவேன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.